நம்மளுடைய தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பெண்களுக்கு எதிராகவும் சிறுமிகளுக்கு எதிராகவும் சிறுவர்களுக்கு எதிராகவும் ஏராளமான குற்றச்செயல்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் எந்த மாதிரியான குற்றச்செயல்கள் அப்படின்னு சொன்னா பாலியல் ரீதியாக பெண்களிடத்தில் அத்துமீறக்கூடிய செயல்கள் தொடர்ச்சியாகவே நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு உச்சகட்டமான நிகழ்வு தான் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஓடக்கூடிய ட்ரெயின்ல ஒரு பிரெக்னன்ட் உமனுக்கு ஒருத்தர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்துல இருந்து அந்த பெண் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணை ஓடக்கூடிய ட்ரெயின்ல இருந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம தள்ளியும் விட்டுருக்கிறாரு. இந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு பெண்மணி யார் அப்படின்னு சொன்னா ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை சார்ந்தவங்க. இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர்ல இருக்கக்கூடிய பனியன் கம்பெனில ஒரு டெய்லரா வேலைக்கு சேர்ந்து இவங்க பல நாட்களா வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில இவங்க 4 மாத கர்ப்பிணியா இருக்கிறனால விடுமுறைக்காக ஊருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்சிட்டி ட்ரெயின்ல ஏறி திருப்பூர்ல இருந்து ஆந்திராவுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பயணம் செய்யக்கூடிய நேரத்துல தான் வேலூர் மாவட்டத்தை ட்ரெயின் நெருங்கக்கூடிய நேரத்தில் இவங்க இயற்கை உபாதையை போக்குறதுக்காக நைட் நேரத்தில் அங்கிருந்து ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமுக்கு போனதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஹேம்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 30 வயது இளைஞர் ஒருத்தர் வேலூர்ல ட்ரெயின்ல ஏறி இருக்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க லேடிஸோட கம்பார்ட்மெண்ட் தான். இருந்தாலும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருமே அந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் அந்த ட்ரெயின்லேயே ஏறி இருக்கிறாரு. இவர் ஏறின உடனே அந்த பெண்மணியும் பார்த்துட்டாங்க. அப்போ பார்த்துட்டு கேட்குறாங்க, இது வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், இந்த கம்பார்ட்மெண்ட்ல என்ன தவிர வேற யாரும் இல்லை, நீங்க இறங்கிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவரு இல்ல நான் அவசரப்பட்டு ஏறிட்டேன், தெரியாம ஏறிட்டேன், அடுத்த ஸ்டேஷன்ல நான் கண்டிப்பா இறங்கிடுவேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்களும் சரி ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்கிறாங்க. உடனே அவரு ரயில்வேல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல போயிட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டிட்டு வெளியில நிர்வாணமா வந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பெண்மணியையும் அவங்களுடைய ஆடையெல்லாம் கலட்டி கிழிக்கிறதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டிருக்கிறாரு. இந்த ஒரு குற்றவாளி கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு முயற்சி செய்யறதுக்காக அவங்க இங்கேயும் அங்கேயும் ட்ரெயின்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெயினை எப்படியாச்சும் செயினை பிடிச்சி இழுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுடைய சீட்டு மேலே ஏறி அந்த செயினை இழுக்கிறதுக்காக முயற்சியும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வலது கையையும் இவர் உடைச்சதா சொல்லப்படுது. அப்போ ஒரு கை உடைந்த நிலையில இவங்க ட்ரெயின்ல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஓடி இருக்கிறாங்க. நான் 4 மாத கர்ப்பிணியா இருக்கிறேன், உனக்கு அக்காலாம் இருக்க தானே செய்வாங்க, தங்கச்சிலாம் இருக்க தானே செய்வாங்க, அவங்கள மாதிரி நினைச்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அந்த ஒரு நபர்கிட்ட கெஞ்சி கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அவரு எப்படியாவது இந்த பெண்ணை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை ட்ரெயின்ல செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வாக்குமூலம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு அரை மணி நேரம் அவனோட அந்த சைக்கோவோட நான் ட்ரெயின்ல போராடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ரொம்பவே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியாவது தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இவங்க கத்திக்கிட்டே இருந்தா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு கொலைகாரன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த ஒரு குற்றவாளி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா இவங்களை ஓடக்கூடிய ட்ரெயின்ல இருந்தே தள்ளி விட்டுட்டு காட்பாடி ஜங்ஷனுக்கு ட்ரெயின் வரக்கூடிய நேரத்தில் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தப்பிச்சு ஓட முயற்சியும் பண்ணியிருக்கிறான். இந்த நிலையில தான் ஜோலார்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே காவல் நிலையத்துக்கு இந்த ஒரு தகவல் போன உடனே அங்க ரயில்வே பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறனால அந்த பெண்மணியை ஈஸியாவே காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சு அவங்கள மருத்துவமனையில சிகிச்சைக்காகவும் சேர்த்திருக்கிறாங்க. அந்த சிகிச்சை நேரத்தில் அவங்க இந்த வாக்குமூலம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன அடையாளங்களின் அடிப்படையில் தப்பிச்சு ஓடிய முயற்சி பண்ண அந்த காட்பாடியில் இறங்கின அந்த ஒரு குற்றவாளியும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி இப்போ அவர் காவல்துறை கிட்ட இருந்து தப்பிச்சோட முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கை கால்கள்ல மாவு கட்டும் காவல்துறை அதிகாரிகள் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பெண்ணுக்கு முதல் கட்டமாக 50,000 ரூபாய் நிதி உதவியும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான குற்றங்களில் ஒருத்தர் ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய BNS செக்ஷன் 109 கீழே அட்டம் டு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டோம், ரேப் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய இஷ்யூக்கு அப்புறம் கொண்டு வந்த சட்டங்களுக்கு படியும் அவருக்கு 10 ஆண்டு காலத்திலிருந்து வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தேசிய மகளிர் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய DGPக்கு இந்த ஒரு ட்ரெயின் சம்பவம் மிகப்பெரிய பேர் ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு மிகப்பெரிய கவலையை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குதோ அப்படிங்கிற கவலை எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அந்த இடத்துல அப்படிங்கிறத கேட்டு தேசிய மகளிர் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய DGPக்கு கடிதமும் அனுப்பியிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஓடக்கூடிய ட்ரெயினில் ஒரு பிரெக்னன்ட் உமனுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.